எதிர்பாராத மாற்றங்கள் மகிழ்ச்சி பூரித்து போவீர்கள். இன்று உங்களுக்கு ராசியான திசை தென்மேற்கு. ராசியான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. டேய் மாப்ள, பேசாதடா. ஏன்டா ஃபோன் எடுக்கல? இல்ல மச்சான், சாஃப்ட்வேர் ஒரு ப்ராப்ளம் அதான்டா. நான் 8வது வரைக்கும் படிச்சிருக்கேன், நீ பெரிய பெரிய பிளான் படிச்சிருக்கேன்னு குத்தி காமிக்கிறியா? இல்ல, நாங்களும் பெரிய ஆள் ஆகணுங்கிறத மாப்பிள்ள மெட்ராஸ் வந்திருக்கோம். அதெல்லாம் ஆகலாவா? இருக்க செடி ஓரம் இறுக்கி பிடிச்ச மாமா. டேய் மாப்பிள்ள, போர் செட்டு போலாம். போர் செட்டா? ஆமாம், போர் செட்லாம் இங்க கிடையாதுடா. அப்போ ஆத்தாங்கரைக்கு போவோம். டேய், நீ இருக்குது சென்னையிலடா. அதுக்கு இங்க ஆறு குளம்லாம் கிடையாது. மட்டமான பய ஊரா இருக்கும் போல் இருக்க. சரிவா, தோப்புக்காது போவோம். 2க்கு போகணும்டா. டேய், நீ 1க்கு போகணும், 2க்கு போகணும், எதுவாக இருந்தாலும் வீட்டுக்குள்ள இருக்க பாத்ரூம் தான் போகணும். புரியுதா? ஏலே, திங்கிறது தூங்குறதுனா பரவாயில்ல, பேல்றது நடுவுட்டுக்குள்ளேவா? மானங்கிட்ட போய் போல பல்லடா இருக்கு. கையில் இருக்க குச்சி தூக்கி போட்டு பிரஷ் எடுத்து பல் விளக்குடா. டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? பார்த்ததில்ல. டேய், நீ வளர்க்குறது ஏன் பிரஷ்டா? சாரி பஸ், நான் அருணோடதுன்னு நினைச்சேன். இது அருணா? டேய் அருணே, இங்க பாரு. குடனுக்கு பஸ் வாங்க, பொத்தான் வாங்கிட்டு. பொத்தானா? அப்படின்னா பொத்தானா என்னன்னு தெரியாதா? என்ன படிச்சிருக்க? பி. யோ, பொத்தானா என்னன்னு தெரியாம நீ எல்லாம் அப்படியே பி படிச்ச? மாப்பிள்ள, அதை ஏன் கேட்குற? இங்கே ஒருத்தன் பொத்தானா என்னன்னு தெரியாம பி பாஸ் பண்ணிருக்கான். நீ என்னன்னா டுட்டோரியல் காலேஜ் போறேன்ட்டு இருக்க. என்னவா இருக்கும்? ஒரு இதுவா இருக்குமோ? என்னடா 2 பேரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்க போல் இருக்கு. டேய், பொத்தான் என்னடா? பொத்தான்னா தெரியாதா உனக்கு? டேய், பொத்தான் என்ன சொல்டா? நீ சட்டையை பிடிக்கும்போது கீழே விழுந்துச்சுல, ஆமா, அதுக்கு பேரு தான் பொத்தான். அடப்பை, அது பட்டன் இல்ல, அது ஆங்கிலம். பொத்தான் என்பது தமிழ். பொத்தைகள் அதிகமாக உள்ளதால் அதன் பெயர் பொத்தான். புரியுதா? ஒரு சின்ன பட்டனுக்கு என்ன பி பாஸ் பண்ணியா கேட்டான். கொய்யால பொத்தான்னா பொத்தான். அவன் வரட்டும், செத்தான். ஹலோ, எங்களை பார்த்தா சோத்துக்கு வெளியில் ஆள் மாதிரி தெரியுதா? சார், என்ன சார் ஆச்சு? என்னாச்சா? என் பொண்டாடி சிக்கன் குழம்பு வச்சு கொடுத்துருக்கீங்க, நாங்கள் கேட்டோமா உங்களா? இங்கே யாரும் அது மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்களே. ஏங்க, நீங்கள் தாங்க கொடுத்துருக்கீங்க. இல்லை மாப்பிள்ள, அண்ணன் சொல்கிற ரொம்ப கரெக்டு தான். அக்காவுக்கு சிக்கன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னாங்க, அதான் கொடுத்து விட்டேன். இவன் யார் புதுசா? நான் ஏற்கனவே பேச்சுலருக்கு வீடு தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இருக்கட்டும், அந்த ஹவுஸ் ஓனர் இன்னைக்கு ஃபோன் பண்ணி, ஏய் பேசிட்டு இருக்கல, சும்மா இருக்க மாட்டா? இன்னைக்கு ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்ணி உங்களை காலி பண்ணுறா இல்லையான்னு பாரு. டே டேய், ஏன்டா அப்படி பண்ண? மாப்பிள்ள, நீ சிக்கன் குழம்பு வைக்க பச்சை மிளகா வேணும்னு கேட்டேன். பச்சை மிளகாக்க எதுக்கு கடைக்கு போகணுன்ட்டு நான் பக்கத்து வீட்டில் போய் கேட்ட உடனே அந்த அக்கா ஓடி போய் எடுத்து வந்து கொடுத்தாங்க தெரியுமா? அதான் குழம்பு வச்சோன்னு கொண்டு போய் கொடுத்தேன். இப்போ ஹவுஸ் ஓனர் கேட்டால் என்ன பண்ணுறது? அவருக்கும் குழம்பு வச்சு கொடுப்போம். டேய், சூப்பராக போம்பல, நீ ஏன் குழப்புற? யோ, என்ன தேடிட்டு இருக்க? இல்லைப்பா, லேடிஸ் பேண்ட் சுடிதார் ஏதாவது இருக்கான்னு பார்க்குறப்பா. ஏன், என்னாச்சு? இல்லைப்பா, மொட்டை மாடியில் ஒரு பொம்பளை பிள்ளை ஜட்டியோட அழுதுட்டு இருக்கு. காயப்பட்டு துணி ஏதோ காணாப்பட்டுன்னு நினைக்கிறேன், அதுக்குதான்ப்பா. டே ராம்கி, நீ சொல்ற ஜட்டி இவ்வளோ தூரம் இருக்குமா? ஆமாப்பா. ஓ, அது போய் ஷாட்ஸியா? ஷாட்ஸா? அது அவ்வளோதான் இருக்கும். அழுதுட்டு இருப்பா. பிரேக்கப் ஏதாவது இருக்கும். பிரேக்கப்னா? லவ் ஃபெயிலியரியா? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, பாப்பா போய் ஆறுதல் சொல்லிட்டு வரும். யோ, அவளுக்கு வாரம் பிரேக்கப் ஆகும். பொம்பளை பிள்ளை பற்றி அனாவசியமாக தப்பாக பேசாத, கடுப்படைந்து விட்டான். இதோ பாரியா, உன் நண்பர் இருக்கான்ல அருண் பாண்டியன், அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் போன வாரம் தான் பிரேக்கப் ஆச்சு. ஆடம் பாதிகளா? இந்த பாரு, பொழைக்கு வந்த இடத்துல நம்ம சட்டப்பேட்டை சரியா இருக்கா மட்டும் தான் பார்க்கணும். அடுத்தவன் ஜட்டியில் ஆராய்ச்சி பண்ணக்கூடாது, சரியா? ஹலோ. You doesn't have any sense. What did I say? What you done? Stupid, idiot, nonsense. You use this dirty bitch. டேய், நிறுத்துறி.
பொம்பளை பிள்ளையாச்சுன்னு நானும் பொறுத்து பார்த்தா ஓவர் மேரா பேசிட்டு இருக்கேன். வந்தனா வாய்கெல்லாம் கிழிச்சு விட்ருவேன். யார்கிட்ட அவ்வளோ சத்தமாக பேசிட்டு இருந்த? பாத்ரூம் வரைக்கும் சத்தம் வருது. ஏன் பாஸ் லவ் பண்ணுற பிள்ளைய கண்டிச்சு வைக்க மாட்டியா? இங்கிலீஷ்லேயே திட்டினா அதான் முடிச்சு கத்தி விட்டா. லவ் பண்ணுற பொண்ணா? யாரையா சொல்ற? ஏய் அது என் டீம் லீடரா? யா நான் ஸ்கூல் படிக்கும்போது லேட்டு தான். ஐயோ. ஹலோ இல்லை மேம் அது என் ஃப்ரெண்டு மேம். மேம் ஃபோன் இருக்கிறது இல்லை மேம். என் ஃப்ரெண்டு தான் மேம். நான் எதுவுமே பேசல மேம். சொல்கிறேன் மேம். ஐயோ என் வேலை போச்சியா? வேலை என்ன பாஸ் வேலை? மனுஷனுக்கு சுயமரியாதை தான் முக்கியம். உனக்கு கம்ப்யூட்டரில் எல்லா வேலையும் தெரியும்ல? தெரியும். சரி விடு, ஒன்றும் கவலைப்படாத. என் ஊரில் பெட்ரோல் பங்கில் வேலை இருக்குது. 4500 சம்பளம். ஓனர்கிட்ட பேசி 5000 வாங்கி தரேன். பொட்டி படுக்கெல்லாம் கட்டிட்டு ரெடியாரு. கடைசியில் மெட்ராஸில் உள்ளவனுக்கு நாம தான் வேலை கொடுக்க வேண்டியிருக்கு.